பயங்கரமா அறிவா சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாம் சொல்லி 7 ராசி பயமுறுத்துவாங்க. தயப்படாதீங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கர்மா இருக்கு. நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் பாருங்க. நம்ம ஒண்ணுல நம்ம உடம்புல 9 நவக்கிரகக்குள்ள இயங்குதுங்க. அதை எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த கிரகத்தை அப்படியே தூக்கி அதை ஆக்டிவேஷன் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இருக்கும். பிரச்சனையா இருக்கிறத அப்படியே ஒதுக்குங்க. அதுக்கு என்ன பரிகாரம் என்ன வழிமுறையை பாருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். வேலை கிடைக்காத அனைவருக்கும் கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கும். எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, இப்போ மூவ் பண்ணி அடிங்க. கரெக்டா பிப்ரவரி 13 தேதிக்கு அப்புறம் வீடை தேடி கண்டிப்பா அப்ரூவ்டு வரும். வீடா இடமா பூமியா சொத்தா இல்ல கேஸ்ல செலவு ஒரு செலவு கண்டிப்பா இருக்குது. பிப்ரவரி மாசத்துல ஒரு செலவு மீனராசி 100% இருக்குதுங்க. சொந்தமா தொழில் பண்ண இல்லாம தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம். தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மை இருக்கும். இனிமே இருக்காது பார்த்து. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்குள்ள போயிடும். வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி நல்ல ஒரு சுப முகூர்த்தம் இருக்கு. எல்லாமே தேய்பிர முகூர்த்தம். 5 முகூர்த்தம் தேய்பிர முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம். 6ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 8ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 15ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆனா 20ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை சூப்பரான முகூர்த்தம் இருக்கு. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தங்கள். விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியே தைப்பூச திருவிழா. முருகபெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம் தான். அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். யாம் இருக்க பயமேன், முருகன் இருக்க பயமேன். கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசம் உங்களால மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும். இந்த 4 கால பூஜையும் கலந்துக்குங்க. 4 விதமான அபிஷேகம், எல்லா அபிஷேக பொருளும் வாங்கி கொடுங்க. எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க, எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷமா இருக்கும். அனைவருமே சிவராத்திரிய ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை. அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, அனைவருமே இந்த பிப்ரவரி மாசம் அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்குறேன். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா அறிவா சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்களை மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியில பிறந்துட்டாவே அறிவா டேலண்டா பயங்கரமா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீனம் தான். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற திறமை மீன ராசியில நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த ராசியுடைய குணம் அப்படி. நல்ல அறிவாற்றல் கொண்ட ராசி மீன ராசி தான். வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குதுங்க. இவங்க அறிவை கொண்டாந்தா இவங்க பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க மீனராசிக்காரன். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் அம்மன் அருள் டிவில கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். எது வந்தாலும் சரி மீனராசி கலங்கக்கூடாது. எல்லாம் சொல்லி 7 ராசி பயமுறுத்துவாங்க. தயப்படாதீங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கர்மா இருக்கு. நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் பாருங்க. ஒண்ணுல நம்ம உடம்புல 9 நவக்கிரகக்குள்ள இயங்குதுங்க. அதை எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த கிரகத்தை அப்படியே தூக்கி அதை ஆக்டிவேஷன் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இருக்கும். பிரச்சனையா இருக்கிறத அப்படியே ஒதுக்குங்க. அதுக்கு என்ன பரிகாரம் என்ன வழிமுறையை பாருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நல்லது நடக்கும், இது கெட்ட நடக்கும், இத்தனை வருஷம் உங்களுக்கு பார்த்து போங்க, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏதாவது சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன்னா அம்மன் அருள் டிவில மீனராசிக்காரங்க தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. எல்லாருமே பிப்ரவரி மாசம் உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசி.
ஏன்னா இவங்களுக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. இப்ப கிரகமைப்ப கடைசி மட்டும் வீடியோ கிரகமைப்பு பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்னென்ன பலன் இருக்கு, இதுக்கான பதிவும் உள்ளுக்குள்ள இருக்கு. கிரகமைப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே பாருங்க சனி பகவான். அடுத்து 4ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் கேந்திர யோகத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் சிம்மத்துல. ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கு மகரத்துல. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் 3 கிரகம். ஆனா இந்த வாட்டி கிரக பயிற்சி எல்லாமே பக்கவாகுதுங்க. ஃபர்ஸ்ட் 13ஆம் தேதி பாருங்க சூரிய பகவான் நேரா 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சுக்கிர பகவான் கரெக்டா 5ஆம் தேதி மகாலட்சுமி யோகத்துல 12ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு சுக்கிர பகவான் 5ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 23ஆம் தேதி செவ்வாய் பகவானும் நேரம் 12ஆம் இடத்துக்கு வர. உங்க ராசி அதிபதி 4ஆம் இடத்துல சூப்பரா வந்திருக்காரு. சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சோம்பேறியா ஒரு மந்தமா ஒரு 6 மாசம் நீங்க இருந்தீங்களா? சும்மா கேளுங்களே மீனராசிக்காரர். ஆமாங்க ஒரு சோம்பேறியா எதுவுமே எனக்கு சரியா எந்த வேலையும் நடக்க மாட்டேது, என்னன்னே தெரியல, ஒரு குழப்பத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இருந்துச்சா இல்லையா? காசு பணத்தை கொடுத்துட்டு எத்தனை தெரியாம நீங்க பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை உத்தியோக பிரச்சனை, கண்டிப்பா வேலையை மாத்தி இருக்கணும். இல்ல வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை இப்ப கிளம்பி இருக்கும். இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி அரசியல், வேலை, தொழில், உத்தியோகத்துல ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும். இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி கிட்ட போகும்போது திருமண தடை வந்திருக்கும். புதன் வக்ரம். அம்மாவா, வண்டியா, வாகனமா, வீடா, மனைவியா, நண்பர்களா, கூட்டாளிகளா, பொதுமக்களுக்கு ஒரு அவமானமா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்களா? சொத்து பிரச்சனை வந்துச்சா வரலையா? இல்ல கடை பூமி ஏதாச்சும் ஒரு வில்லங்க இப்ப வந்துச்சா வரலையா? இதை கேளுங்க. மீனம் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லுவேன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, யாருடைய ஜாதகத்துல திசாபுத்தி சரியில்லையே அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பா நடக்காது. ஜாதகத்துல நம்ம உயிர் என்ன லக்னத்துல எந்த நேரத்துல பிறக்கிறோமோ அதாங்க முடிவு பண்ணும். இனிமே எது வந்தாலும் நீங்க தைரியமா இறங்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பா நிறைவேருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் கண்டிப்பா ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன். மீனராசிக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க நிறைய மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனான யோகம் கண்டிப்பா காத்து இருக்கு. பார்த்துக்குங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கும். எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, இப்போ மூவ் பண்ணி அடிங்க. கரெக்டா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் வீடை தேடி கண்டிப்பா அப்ரூவ்டு வரும். வேலை உத்தியோக சம்பந்தமாக தடங்கள் நீங்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த வேலை ஸ்தானத்தை எல்லா கிரகமும் பார்க்குது. புதன் பார்க்கிறாரு, அறிவிக்காரன் பார்க்கிறாரு, சுக்கிரபாகம் பார்க்கிறாரு, ராகுபாகம் பார்க்கிறாரு, சூரியன் பார்க்கிறாரு. இப்ப எல்லா கிரகமும் பார்த்தா என்ன ஆகும்? வேலை உத்தியோகம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். கடனை அடைப்பீங்க. எவ்வளவு பெரிய தலைக்கு மேல சுமையை தூக்கி வச்சாலும் சரி, அந்த கடனுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வருது. தாய் மாமா உறவு, கடன் பிரச்சனை சரியாகிறது, வேலை உத்தியோக பிரச்சனை சரியாகிறது, அப்பா சொத்து, அம்மா சொத்து, வில்லங்க இருக்கு, எனக்கு எப்பதான் முடிவு வரப்போது, மனைவியோட சொத்து வருமா வராதா, கோர்ட்டு கேஸ்ல இப்ப நம்ம கேஸ் எடுத்து நடத்தலாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப எடுங்க, பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ள கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அது என்ன செலவு? வீடா, இடமா, பூமியா, சொத்தா, இல்ல கேஸ்ல செலவு? ஒரு செலவு கண்டிப்பா இருக்குது. பிப்ரவரி மாசத்துல ஒரு செலவு மீனராசி 100% இருக்குதுங்க. அது சுப செலவா கொண்டு போங்க. திருமணம் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. காதல் திருமணமா, குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க, எடுங்க, சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணலாம், தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மை இருக்கும். இனிமே இருக்காது, பாத்துங்க. கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சம்பந்தோட வேலை, நெருப்பு சம்பந்தோட வேலை, ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, போட்டோ லைனு, இந்த கலைத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனா நல்ல யோகம் இருக்கு. குரு கொஞ்சம் வக்கரமானதான் கொஞ்சம் ஒரு குழப்பத்துல நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா பயப்படாதீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாலும் இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சு எடுங்க, கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும். லாட்ரி எடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். சொல்லும் காசு பண லோன் உடனே கிடைக்கும். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அரசியல், அரசாங்கத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். மீனராசியை பொறுத்தவரை
அரசாங்க எக்ஸாம் எழுதுனா எழுதி பாருங்க. இப்ப ரிசல்ட் வரலாம் எழுதுங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், ப்ரொமோஷனும் சூப்பரா இருக்கு பாத்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா விளையாட்டுத் துறையில சூப்பரா இருக்கும் பாருங்க மீன ராசியை பொறுத்தவரை. அப்ப எந்த ஒரு கெட்டது இங்க இல்ல, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அவங்க ஜாதகத்துல, இதுதான் நீங்க மறக்காம செக் பண்ணணும். எல்லாருமே பிப்ரவரி மாசம் கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனாலதான் உங்க ஜாதகத்தை நான் செக் பண்ண சொல்றேன். இப்ப நட்சத்திர பலன்கள் போவோம். முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திர பலன் வரும். இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கு. இனிமே எது வந்தாலும் சரி, இந்த நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவமான பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடை எல்லாம் பார்த்துட்டீங்க. புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க. இனிமே ஒரு நல்ல நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க. வீடு, இடம், பூமி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ண ரெடியா இருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை கொடுத்தாராங்கன்னா ஆமாம்பாங்க. வேலை உத்தியத்துல ஒரு தடை இருந்துச்சா ஆமாம்பாங்க. திருமணத்தை தடை இருந்துச்சுன்னா ஆமாம்பாங்க. தொழில ஒரு தடை இருந்துச்சுன்னா ஆமாம்பாங்க. இது எல்லாமே இப்போ மாறிடும் பாத்துங்க. இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வேலை எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதிக்கு அப்புறம் உத்திரட்டாதிக்கு பிறந்தவங்க அப்படியே புழிஞ்சு சக்கையா கீழே போட்டீங்க. எதை எடுத்தாலும் குழப்பம் தடுமாற்றம், வேலை, தொழில், உத்தியோகம் சரியில்லை, ஒரு நிறைய ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தடுமாற்றத்துக்கு போனது யாருன்னா அந்த உத்திரட்டாதி கண்டிப்பா இருப்பீங்க. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். இனிமேல் ஒரு நிம்மதியான தருணத்தை நீங்க பார்க்க. ஏன்னா சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும்? இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், தொழில் உத்தியோகத்தை மாற்றணும், பிசினஸை மாற்றணும். இதெல்லாம் இந்த மைண்டுக்குள்ள ஓடும். நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இந்த பிப்ரவரி மாசம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரட்டாதிரத்துல பிறந்தவங்க தான். இனிமே எது வந்தாலும் இறங்கி அடிக்கும், உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிங்க. அறிவு தான் உங்கள்ட்ட பிளஸ். படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா கணக்கு வழக்கெல்லாம் சூப்பரா போடுவாப்புல. ஆனா ரொம்ப கஷ்டம். வேலை, தொழில், லாபம், வருமானம், கடன், பகை, எதிரி நிறைய பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது ஒரே நட்சத்திரம் ரேவதி தான். எதுவுமே ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, ஒரு தருமாற்றத்திலே இருக்காங்க. நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தள்ளப்பட்டுட்டாங்க ரேவதி நட்சத்திரம். இனிமே லைஃப்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்புகளை நல்லா இருக்கு, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வருது, வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, தொழில ஒரு மாற்றம் வருது. எல்லாமே நல்ல ஒரு விஷயமா, நல்ல காரியமா உங்க பக்கம் எல்லாமே வருது. பார்த்துக்குங்க, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரேவதியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், லைஃப் நல்லா வாழணும். ஐடி, பேங்க், கமிஷன், வியாபாரம் இதெல்லாம் சூப்பரா பட்டையில போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.